ஸ்ரீ நாட்டிய நிகேதன் சார்பாக கோவையில் நிருத்ய சந்தியாவின் 25ஆம் ஆண்டு கொண்டாட்ட விழாவின் ஒரு பகுதியாக புகழ்பெற்ற நிருத்ய சங்கீதா நிபுணா பட்டம் ஸ்ரீ ரோஹித் பட் உபேருக்கு வழங்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த பரதநாட்டிய குழுக்களில் ஒன்றான ஸ்ரீ நாட்டிய நிகேதன் தனது வருடாந்திர நடன விழாவான நிருத்ய சந்தியாவின் 25வது பதிப்பை பெருமையுடன் கொண்டாடுகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் வகையில் இவ்விழா நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் மாருதி கணாசபாவில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 21, 22 மற்றும் 23 தேதிகளில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஸ்ரீ நாட்டிய நிகேதன் குழுவின் நிறுவனரும் இயக்குநருமான ஸ்ரீமதி மிருதுளா ராய் தலைமையில் கடந்த 25 ஆண்டுகளில் நிருத்ய சந்தியா பரதநாட்டியத்தின் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி வருகிறது. மேலும் இளம் நடன கலைஞர்கள் தங்கள் கலையை நம்பிக்கை, பக்தி மற்றும் நேர்த்தியுடன் வழங்க ஒரு புகழ்பெற்ற தளத்தை வழங்கி உள்ளது. இந்த வெள்ளி விழா ஆண்டு நடனத்தை ஒரு தெய்வீக மற்றும் கலாச்சார வெளிப்பாடாக கொண்டாடப்படும் வகையில் திறமையான கலைஞர்களின் வசீகரிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கொண்டாட்டங்களின் சிறப்பம்சமாக பரதநாட்டிய சகோதரத்துவம் முழுவதும் போற்றப்படும் ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகரான ஸ்ரீ ரோஹித் பட் உபேருக்கு மதிப்புமிக்க நிருத்ய சங்கீத நிபுணா பட்டத்தை ஸ்ரீ நாட்டிய நிகேதன் சார்பாக வழங்கப்பட்டது. அவரது ஆன்மாவை தொடும் இசை, தாளத்தை பற்றிய ஆழமான அறிவு மற்றும் தனித்துவமான கலைத்திறன் ஆகியவை நடன நிகழ்ச்சிகளை உணர்ச்சி ஆழம் மற்றும் ஆன்மீக சிந்தனையை மேம்படுத்துவதற்காக போற்றப்படுகிறது. பரதநாட்டியத்தின் ஒரு இசை தூணாக அவர் ஆற்றிய விலைமதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டி இந்த பட்டம் வழங்கப்படுகிறது. இவரது மெல்லிசைகள் நடனத்தின் உயிர் சக்தியாக மாறி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் வண்ணமும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்குகின்றன. இந்நிகழ்வில் கலை ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.